வந்து எக்கச்சக்கமான பிரச்சனையாகி நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ராடே போய் திரும்ப மாற்றிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து ஸ்பின்னிங் ரீல் வந்து நம்ம ஏரியாவுக்கு போட முடியாதாம்மா, அதனால் போய் வந்து பைக் காஸ்டிங் ரீல்னு சொன்னாங்க, அதை போய் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஏடா இதுவும் போகல, ஃபுல்லாக ரூம்பு போயிடுச்சா? என்னடா சொல்கிறேன், போடலாம் இதில் இந்த கவருங்கண்ணா. அண்ணா கூட இங்கேருந்து ஒரு 20 மீன் பிடிச்சிடுறேன். அதாங்கண்ணா, ஈயம் கட்டினீங்கன்னா தூக்கி வீசிக்கலாம். போடு, போய் போடு. ஸோ அப்பா மக்களே, இது வந்து ஏதோ பைக் காஸ்ட் என்ன சம்திங் சொன்னாங்க, அந்த ரீலு இது என்னங்கண்ணா. நினச்சிக்க அப்படியா, கேஸ்டிங் நம்பர் 2 கேஸும் போட போகிறான். அண்ணா கூட இங்கேருந்து தூண்டில் வந்து ஒரு 20 பட்டை பிடிச்சிட்டாரு. நாங்கள் வந்து இந்த பொழப்பத்தை ஆகாவளி வேலை தான் மக்களே. ஜாலி ஜாலி. கேஸும் வந்து இதில் கேஸ்டிங் பண்ண கடிக்குதா? ஆமாம் கிஷ், இப்படி தான் கிஷ் மிதந்து வரும். இதை வந்து கடிக்கணும். மக்களே கேஸ்டிங் பண்ண கற்றுக்கிட்டாங்க, போட்டோம். இப்போ ஒரு 30 அடிக்கு போச்சு. சூப்பருங்க. இதுதாங்க அனுபவம். எப்பயுமே எல்லா விஷயத்துலையும் ஒரு அனுபவம் வேணும், அப்போ தான் நம்ம பண்ண முடியும். ஓடு போ. ஏன்டா டே போனதே பார்த்தியா இல்லையாடா? போனதே பார்த்தியா இல்லையா? சிக்கி போட்டாங்க. இது கரெக்டாக இல்லைன்னா இது பைக் ஸ்ட்ரீட்ல என்ன ஆகுனா, கரெக்டாக நம்ம கை வைக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது. வந்து தூரமாக போகிறதுக்காக எடுத்து இது நம்ம கரெக்டாக பண்ணினா இந்த மாதிரி சிக்கி விழுவுங்க மக்களே. இதில் அதாவது ஃபிஷ்ஷிங் வந்து நம்ம சாதாரணமாக அடுத்தவங்க பிடிக்கிறத பார்த்து நம்ம பேசணும். அதாவது சும்மா தூக்கி போட்டால் வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நாங்கள் அனுபவப்பட்டது என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன் ஸ்பின்னிங் ரீல்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஃபிக்ஸ் ஆகி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பைக் ஸ்ட்ரீல். இன்னும் ஸ்பின்னிங் ரீல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது. இதுலலாம் ஏகப்பட்ட இது இருக்குங்க. அதாவது ராடு இப்போ ஒரு 5 அடி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த என்னது பிரேடர் லைனா, இது என்னமோ சம்திங் சொன்னாங்க. பிரேடர் லைன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸில் சொல்கிறாங்க எம்எம்மில். இது வந்து பார்த்திங்கன்னா 60 mm போடக்கூடாது. மேக்ஸிமம் 28, 26, 30 இந்த ரேஞ்சில் தான் போடணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்து இந்த ஃபிஷ்ஷிங்கில் இருக்குங்க. ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். நாங்களும் இப்போ தான் ஒன்றா கற்றுக்கிட்டு வரோம். ஃபஸ்ட் டேலேயே எங்களுக்கு வந்து எவ்வளோ அனுபவம் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் டே அந்த வாங்கிட்டு இந்த ராடும் தப்பு, அந்த ஸ்பின்னிங் ரீலும் தப்பு, நம்ம ஏரியாவுக்கு செட்டாக டிஸ்டன்ஸ் போகல. அதுக்கப்புறம் இப்போ போய் கடைக்கார்ட்ட பேசி என்ன இப்போ கொஞ்சம் தூரம் தாங்கண்ணா போனோம் வந்தோம் போட்டோம். என்னங்கண்ணா என்ன வேணும்? மாட்டிக்கிச்சா என்னங்கண்ணா? என்னதுங்கண்ணா வேணுங்களா? பையில் இருக்கு பாருங்க. இது வந்து புடினா, இது வந்து டைட்டாக பிடி இது அது சுத்தட்டா. நீ சுத்த இரு இது பண்ணாத. சுத்தலையா? அங்கே மாட்டுது. எப்படி சுத்தணும்னு தெரியல. சுத்து இரு, அது மாட்டுது. இதே பிடிச்சி மழை வேறு தூருது. பிடிக்க முடியுமா மக்களே? மழை வேறு வருது பாருங்க, தண்ணியில் பார்த்தா தெரியும். இப்போதான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கிறேங்க. நீ போடுற மீன் பிடிக்காம போக மாட்டேன் நனைஞ்சாலும். லூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எக்கச்சக்கமான விஷயம் இருக்குங்க இதில். எங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோ நான் டீட்டெயிலாக எல்லாமே தெளிவாக சொல்லுவேன். நேராக அப்படி இந்த பக்கம் மட்டும் நீ சுற்றுறேன். இப்போ நான் இங்கே வந்து சுற்றுவேண்ணா. அந்த பக்கம் போகவே மாட்டேன். இதில் ஃபுல்லாத்தியில் இழுத்து போடு. சுத்து. இதெல்லாம் இப்படி போயிடுது. அடிக்கிற பக்கம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஒரு மீன் இருக்குதுண்ணா. நிற்காது மக்களே. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அண்ணன் இப்போ தான் கரெக்டாக ஒரு 10 கேஸ்டிங் கரெக்டாக போட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஒரு மீன் கூட இன்னும் பிடிக்கல. 250 தடவை பழகிருப்பேன். பிகினர்ஸ் ரொம்ப கஷ்டங்க. பிகினராக இருந்தீங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்படணும் கற்றுக்கிறதுக்கு. நாங்கள் இப்போ தான் 0லேருந்து ஒரு 50% தேறி இருக்கிறோம். 50 வந்திருப்போங்க. 20 வந்திருப்போம். இன்னும் அந்த 80% எப்போ கற்றுக்கிறதுன்னு தெரியல. இப்போ தான் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுக்கு பார்க்குற பாயிண்ட்டுக்கு போகிறது இப்போ தான் கற்றுக்கிறோம். அது மீன் தானா? அது மீன் தான். இன்னொன்று வருது பாரு பக்கத்தில். இங்கே முன்னாடியே ஒன்று அலம்புங்க. அது மீன் தான். இப்போ கடைசி மீன் தான். ஒரு மீனாச்சும் பிடிச்சிட்டோம்னா சாகசமுக்கு. ஸோ மக்களே, என்ன கொடுமைன்னு தெரியல. இந்த மாதிரி தான் சிக்கி விழுவுது. இதை சொன்னாங்க. இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி இது என்னமோ சொன்னாங்க. பைசா நான் இல்லை என்னமோ சொன்னாங்க. இந்த ரீல் பேர் இது வாங்கினா சிக்கு பயங்கரமாக விழுங்கன்னு சொன்னாங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட இதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை அறுத்து தான் எரிய போகிறேன். இப்போது
அறுக்கிறதுக்கு கூட பிளேடு இல்லை, அறுக்கிறது கூட பிளேடு இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கிறேன் நான் இப்போது. நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் ஆக்சுவலாக கற்றுக்கிட்டேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 250 அது பேர் என்ன கேஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதாவது எப்படி போகணும் பர்ஃபெக்டாக. ஒரு நம்ம பார்க்குறப்ப ஒரு 100 அடி ரீல் இருக்குன்னா, அந்த பிரைடர் லைன் இருக்குன்னா, அந்த ஒரு ஸ்பாட்டு பார்க்கணும் அங்கே போடுற அளவுக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் மாட்டி மண்ணாங்கட்டி ஆயிடுச்சு. இதை அறுத்தறிட்டு கூட பிளேடு இல்லை. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலன்னு. என்னங்கண்ணா அப்போ நீ கற்றுக்கலன்னு அர்த்தம். பாருங்க, கற்றுக்கலன்னு தான் அர்த்தம். இன்னும் ஒரு கொடுமையாயிடுச்சுன்னா, இந்த சிக்கலை எங்களால் எடுக்கவே முடியல. அதனால் வந்து இங்கே ஒரு குவார்ட்டர் பாட்டில் கிடந்தது. அதை உடச்சி அந்த நூலை அறுத்து திரும்ப வந்து இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அந்த ரோப்பை வந்து பிரைடர் லைனில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இந்த இதில் ரீலில் வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இது பண்ணணும். சுற்றி முற்றி மீன் அடிக்கிறது பார்த்தா கோவமாக வருது. இருந்தாலும் காமாக இருக்கும். பார்த்து கையை கீழே கிழிச்சிக்காத. ஒவ்வொன்றா இருக்குது சார், மொத்தமாக இருந்தால் இருக்காது. எப்படி ஒவ்வொன்றா இருக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் வந்து கொஞ்சம் டெக்னிக் நிறைய ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்ட பிறகு தான் இன்றைக்கி எங்களுக்கு ஹோல் டேவே இப்படி தான். நாங்கள் வந்து அப்படி தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஸோ புதுசாக ஃபிஷ் ராடு யூஸ் பண்ணி ஃபிஷ் கேட்ச் பண்ண வரீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமை வேணும். கொஞ்சம் நிறையா, அதாவது யூடியூப் பார்க்குறத விட நீங்களே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு எங்களுக்கு டே ஃபுல்லாக. இறக்கிவிடு, இதாகிடுச்சு, லாக்கும் இதாகிடுச்சு. நான் மறுபடியும் இந்த பிரைடர் லைன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எவ்வளோ சிக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி தாங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். அந்த சிக்குமே விழும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். நானும் பொறுமையாக தான் பண்ணேன். பட் ஆனால் கண்ணாப்பின்னு நான் எப்படி விழுந்துச்சுனே தெரியல. நம்ம எங்கே என்னென்னு பார்க்குறதுக்குள்ளேயே அப்படியே எல்லாம் இதாகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு இதாகி போச்சு. இதுக்கு மேலே நேர் கவர் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எல்லாம் அறுத்துட்டே விட்டு தூக்கி போட்டு இந்த கவுத்து இனிமேல் இது பண்ணக்கூடாது. அங்கே அந்த இதுலேயே முடிச்சல மக்களே. ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அண்ணனுக்கு. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 25 கேஸ்டிங் பண்ணியிருப்பார். ஒரு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஸோ இப்போ கிட்ட வரும் பாருங்க, தெரியும் பாருங்க. ஒரு அரை கிலோக்கு இருக்குங்க. ஆமாம், தழும்பிக்கிட்டு வருது. அப்படி பொறுமையாக எடுக்கிறாரு. கிட்ட வந்துருச்சு பாருங்க. வித்துக்கு வந்துருச்சு மீன் வந்துருச்சு. அதாவது எடுத்துட்டு அப்படி லாக் பண்ணிக்க. ஸோ வந்துருச்சு பாருங்க, கிட்ட வந்துருச்சு. ஆனால் பைய தான் இல்லை பாருங்க, மாட்டிச்சு பார்த்தீங்களா, தெரியுதா? கிட்ட வந்துச்சு. என்னங்கண்ணா? ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 1 கிலோ வருங்களா? கார்த்தினுக்கு ஃபோன் பண்ணு. திருவாண்டிப்பட்டி கூட போயிருக்க மாட்டாரா? ஒரு 1 கிலோக்கு இருக்குங்க. அண்ணா வந்து கேட்ச் பண்ணிட்டாரு. நல்ல சைஸு, நல்ல சைஸுங்க மீன். பாருங்கள், காலையிலேருந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பாருங்கள் என்ன துளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸுங்க மீனில் சரியான சைஸு. 3/4 கிலோ வருங்களாங்கண்ணா? 1 கிலோ வருங்களா? 3/4 கிலோ வரும். பார்த்தீங்களா, சரியான சைஸு. வந்து கொண்டு போயிட்டே தான் இருக்காரு. ஏன்னா இங்கே அவுத்துக்கு இது விழுந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, ஏன்னா பை எடுத்துகிட்டு வரல. அதனால் அங்கே கொண்டு போய் போட போகிறாரு. இல்லைங்கண்ணா? பயங்கரமாக இருக்குங்க மீன். அவுரி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேங்க. 1 கிலோ வருங்க சார். அப்படி தூக்கலாம் இல்லைங்கண்ணா? நல்ல சைஸுங்க. இங்கே வந்து கையில் பிடிக்க சார். இப்படி இல்லை, நீங்கள் பிடிங்கண்ணா. இப்படி இல்லை, சரி இருங்க கேசா. இப்படி பிடிக்கணும். ஆமாம், நல்லா ஹூக் ஆகிருக்கு. அது ராடை போட்டு இப்படி பிடிக்கணும். அப்படிலாம் பிடிக்கல, இப்படி பிடிக்கணும். கொஞ்சம் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ அண்ணன் பிடிச்ச மீன் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 1 kg நியர் இருக்கும். ஆனால் இப்போ நல்ல ஸ்ட்ரைக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த ஃபிஷிங் ராடில் வந்து ஸ்ட்ரைக் ஆகி எடுத்துகிட்டு வர அந்த ஃபீல் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நாங்கள் இன்னும் பிடிக்கல. இனிமேல் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம போய் பிடிக்கலாம். நல்ல மீன்.